லிமிட்லெஸ் நினைவுகள் சீரிஸ்ல இந்த 7வது வீடியோவுல இந்த சேனல்ல வெளியான 17வது மற்றும் 18வது வீடியோவுல இருக்கிற தகவல் தொகுப்பத்தான் பார்க்க போறோம். அதோட முழு வீடியோக்களோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். முடிஞ்சா அதையும் போய் பாருங்க. பொங்கல் அப்படின்னு சொன்னாலே நாம எல்லாத்துக்கும் நினைவுல வர்றதுல விவசாயிகளுக்கு அப்புறம் ஜல்லிக்கட்டு தான். நமக்கு சோறு போடுற விவசாயிகள் தெய்வமா வணங்குற, பயிருக்கு தேவையான கதிரவனுக்கும் உழவுக்கு தேவையான மாட்டுக்கும் நன்றி கடன் செலுத்துற விதமாத்தான் பொங்கல், மாட்டுப்பொங்கல் அப்படிங்கிற விழாக்கள் தமிழகத்துல கொண்டாடப்படுது. 2017ல ஜல்லிக்கட்டு நடத்தணும், நாட்டு மாடுகளை பாதுகாக்கணும், விவசாயிகளுக்கும் நாட்டு மாடுகளுக்கு ஆதரவா இருக்கணும் அப்படின்னு தமிழ்நாட்டோட பல பகுதிகளிலே இருந்து இளம் காளையர்கள் ஆயிரக்கணக்குல மெரினா கடற்கரையில ஒன்று கூடி அமைதி போராட்டம் நடத்தினது என்னைக்குமே மறக்க முடியாது. தமிழ்நாட்டுல இருக்கிற முக்கியமான 5 நாட்டு மாடுகளை பத்தியும் முன்காலத்துல தமிழ்நாட்டுல இருந்த நாட்டு மாடுகளோட பேர்களையும் தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்க போறோம். தாய்க்கு இணையா வைச்சு பார்க்கிற பசுக்களை பசு, ஆண், கோ, உடன்சுட்டு, சுரபி, தேனு, கபிலை, சேதா, குரம், கோமளம் அப்படின்னும் பல பேர்ல அழைக்கப்படுறதா தமிழ் நூலான திவாகர நிகண்டு தெரிவிக்குது. வெளிநாடுகள்ல இருந்து அதிக பால் கொடுக்கும்படியான மாட்டினங்களை இறக்குமதி செஞ்சதாலேயும் பல கலப்பினங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டதாலேயும் பெரும்பாலான நாட்டு மாட்டினங்கள் கொஞ்சம் கொஞ்சமா அழிவை சந்திச்சது அப்படின்னு பலராலும் கருதப்படுது. திருப்பூர் மாவட்டத்தில இருக்கிற காங்கேயம் அப்படிங்கிற தாலுக்காவை பூர்வீகமா கொண்ட தென்னிந்தியாவோட மிகப்பெரிய அடையாள சின்னமாவே கருதப்படுற ஒரு வகை நாட்டு மாட்டு இனம்னா அது இந்த காங்கேயம் காளைகள் தான். இந்த காங்கேயம் இனம் ஈரோடு, கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்களிலேயும் காங்கேயம், தாராபுரம், பெருந்துறை, ஈரோடு, பவானி, கோபிச்செட்டிப்பாளையம் போன்ற வட்டங்களிலேயும் பரவலா காணப்படுது. கடுமையான காலச்சூழலுக்கும் இது வாழ உள்ளூர் காலச்சூழலுக்கும் ஏத்த மாதிரி தங்களை தாங்களாகவே தகவமைச்சிக்கிட்டு வாழக்கூடியதுல முதன்மையானது அப்படின்னே சொல்லலாம். அதாவது கடுமையான வெயில் காலங்கள்லேயும் பஞ்ச காலங்கள்லேயும் கூட பனையோலை, கரும்பு சோகை, வேப்பந்தழை அப்படின்னு கிடைக்கிறத சாப்பிட்டு உயிர் வாழும். ஒரு நாளைக்கு இந்த காங்கேயம் இனத்தைச் சேர்ந்த பசுக்கள் கிட்டத்தட்ட 1.8 லிட்டர்ல இருந்து 2 லிட்டர் வரையில பால் கொடுக்கும். 1990களில் கிட்டத்தட்ட 11 லட்சத்துக்கும் மேலா இருந்த இந்த காங்கேயம் மாடுகள் இப்போ 4 லட்சத்துக்கும் குறைவாத்தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காங்கேயம் காளைகள்ல மயிலை, பிள்ளை, செவலை, காரி அப்படிங்கிற உட்பிரிவுகளும் இருக்குது. இந்த உம்பளச்சேரி மாடுகள் தமிழ்நாட்டுல நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்கள்ல காணப்படுது. இந்த மாடுகள் சதுப்பு நிலங்கள்ல இருக்கிற உப்பன் அருகு அப்படிங்கிற உப்புச்சத்து நிறைஞ்ச புல்வகையை சாப்பிட்டு இனவிருத்தி செய்யறதால உப்பளச்சேரி மாடுகளும் பின்னாட்கள்ல இந்த பேரு மருவி உம்பளச்சேரி மாடுகள் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. இந்த மாடுகள் பிறக்கிறப்போ செம்பழுப்பு நிறத்துல இருக்கும், 6 மாசத்துக்கு அப்புறம் சாம்பல் நிறத்துக்கு மாறிடும். இந்த மாட்டின பசுக்கள் ஒரு நாளுக்கு 2.5 லிட்டர் பால் கொடுத்தாலும் இதோட பால் கெட்டித்தன்மை நிறைஞ்சதாகவும் நோய் எதிர்ப்பு சத்துக்கள் நிறைஞ்சதாகவும் இருக்கும். ஆழமான சேற்றிலேயும் இறங்கி நன்றாக உழக்கூடிய வகையில் ரொம்ப வலிமையான கால்களை கொண்டவை. இவை ஏறக்குறைய 2500 கிலோ எடை கொண்ட பாரத்தையும் 20 கிலோமீட்டர் வரையில மிகச்சாதாரணமா இழுத்து செல்லும் ஆற்றல் பெற்றது. அது மட்டுமில்லாம கடுமையான சேற்று வயல்களிலேயும் கூட 6 to 7 மணி நேரம் வரையில் சற்றும் சளைக்காமல் உழகுற ஆற்றல் கொண்டது. தெற்கத்தி மாடு, மோழை மாடு, மொட்டை மாடு, தஞ்சாவூர் மாடு அப்படிங்கிற பேராலும் அழைக்கப்படுற இந்த மாடுகள் ஆட்டுக்காரி மாடு, வெண்ணா மாடு, சூரியங்காட்டு மாடு, கணபதியான் மாடு அப்படிங்கிற காரண பேராலேயும் உள்ளூர்ல அழைக்கப்படுது. இந்த மாடுகள் வாழ்றதுக்காக வைக்கோலும் தண்ணி மட்டுமே கூட போதும் அப்படின்னும் கறவை நேரங்கள்ல மட்டுமே சத்துக்காக கொஞ்சம் பருத்தி கொட்டையும் புண்ணாக்கும் தேவைப்படும்னு சொல்றாங்க. இந்த உம்பளச்சேரி இன மாடுகள் மேய்ஞ்சிட்டு இருந்தாலும் சரியா மாலை நேரத்துல தன்னோட கன்றுகளுக்கு பால் கொடுக்கறதுக்காக வீட்டுக்கு வந்துடும். தமிழ்நாட்டோட சிவகங்கை மாவட்டத்துல இருக்கிற புளியகுளம் பகுதியை பூர்வீகமா கொண்டிருக்கிற இந்த புலிக்குளம் மாடுகள் மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சேலம் போன்ற பகுதிகளில் பெரும்பான்மையாக காணப்படுற இந்த இன மாடுகள் கர்நாடகாவுல பெங்களூரு பகுதிகளிலேயும் காணப்படுது. இந்த மாடுகளை பட்டி போட்டு ஒரே இடத்துல தங்க வச்சா அது போடுற சாணத்தாலேயும் சிறுநீராலேயும் நிலம் வளப்படுது அப்படின்னும் அந்த நிலத்துக்கு அடுத்த 3 ஆண்டுகளுக்கு உரம் தேவையில்லை அப்படிங்கிற கருத்தும் பரவலா சொல்லப்படுது. 20 ஆண்டுகள் வரையில வாழ்ற ஏறக்குறைய 250 முதல் 300 கிலோ எடை வரையில வளரக்கூடியவை.
இந்த இனப்பசுக்கள் ஒரு நாளுக்கு கிட்டத்தட்ட 3 லிட்டர் வரையில பால் கொடுக்கும். பெரிய திமிலும் உறுதியான கொம்பும் சீரிப்பாயும் குணமும் கொண்டிருக்கிறதால இந்த புலிக்குளம் மாடுகள் ஜல்லிக்கட்டுக்குன்னே உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் மற்றும் பாலமேடு பகுதியில் நடக்கிற ஜல்லிக்கட்டுல முதன்மை இடம் வகிக்குது. தமிழ்நாட்டுல ஈரோடு மாவட்டம் பவானி வட்டத்துல இருக்கிற மலைக்காடுகள்ல மேயக்கூடிய இந்த பர்கூர் மலை மாடுகள் செம்மறை மாடுகள் அப்படின்னும் அழைக்கப்படுது. இவை பர்கூர், தோணிமடுவு உள்ளிட்ட இடங்கள்லேயும் இதை சுத்தி இருக்கிற 34 கிராமங்கள்லேயும் பெரும்பான்மையா வளர்க்கப்படுது. நல்ல உடற்கட்டுடனும் நடுத்தரமான அளவிலும் வளரக்கூடிய இந்த செம்மறை மாடுகள் கரடுமுரடான நிலங்கள்ல கூட எளிமையா உலர வேலையை செய்யும். ஒகேனக்கல்ல இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவுல மொழிவாரி மாநிலமா பிரிச்ச போது கர்நாடக மாநிலத்தோட சேர்க்கப்பட்ட ஆலம்பாடி அப்படிங்கிற இடத்தை சேர்ந்ததுதான் இந்த ஆலம்பாடி மாடுகள். இந்த இன மாடுகள் தர்மபுரி மாவட்டத்துல இருக்கிற பெண்ணாகரம், ஒகேனக்கல், ஊட்டமலை, பெரும்பாலை, ஏரியூர் பகுதிகளிலேயும் கிருஷ்ணகிரி எல்லையில இருக்கிற தேன்கனிக்கோட்டை, நாட்ராம்பாளையம், அஞ்சட்டி பகுதிகளிலேயும் காணப்படுது. தமிழ்நாட்டு பாரம்பரியமா தொடர்ந்துட்டு வர்ற வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு நம்ம நாட்டு மாடுகளோடு பாரம்பரியத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் தான். ஆனா இன்றைக்கு இந்த நாட்டு மாடுகளோட எண்ணிக்கை விரல் விட்டு எண்ணற அளவுக்கு ரொம்பவும் குறைஞ்சிடுச்சு. அத்தக்கருப்பன், அழுக்கு, மறையன், ஆனரிகாலன், ஆலைவெறிச்சான், ஆனைச்சொரியன், கட்டைக்காலை, கருமறையான், கட்டைக்காரி, கட்டுக்கொம்பன், கட்டைவால், கூளை, கருமறைக்காலை, கண்ணன் மயிலை, கத்திக்கொம்பன், கள்ளக்காடன், கள்ளக்காலை, கட்டை கொம்பன், கருங்கூழை, கழற்வாய்வெறியன், கழற்சிக்கண்ணன், கருப்பன், காரிக்காலை, காற்சிலம்பன், காராம்பசு, குட்டைச்செவியன், குண்டுக்கண்ணன், குட்டை நரம்பன், குத்துக்குளம்பன், குள்ளச்சிவப்பன், கூழைவாளன், கூடுகொம்பன், கூழைசிவலை, கொட்டைப்பாக்கன், கொண்டை தலையன், ஏரிச்சொழியன், ஏறுவாளன், நாரைக்கழுத்தன், நெட்டைக்கொம்பன், படப்பு பிடுங்கி, படலை கொம்பன், பட்டிக்காலை, பனங்காய்மயிலை, பசுங்கழுத்தான், பால்வெள்ளை, ஒட்டைக்கண்ணன், ஒங்குவாயன், போருக்காலை, மட்டை கொலம்பன், மஞ்சள் வாளன், மறைச்சிவலை, மஞ்சிலிவாளன், மஞ்சமயிலை, மயிலை, மேகவண்ணன், முறிக்கொம்பன், முட்டிக்காலன், முறிக்காலை, சங்குவண்ணன், செம்மறைக்காலை, செவலை எருது, செம்மறையன், செந்தாழைவயிரன், சொரியன், தலப்பன், தல்லையன் காலை, தரிக்கொம்பன், துடைசேர் கூழை, துங்கச்செழியன், வட்டப்புல்லை, வட்டச்செவியன், வளைக்கொம்பன், வள்ளிக்கொம்பன், வர்ணக்காலை, வட்டக்கரியன், வெள்ளைக்காலை, வெள்ளை குடும்பன், வெள்ளைக்கண்ணன், வெள்ளைப்போரான், மயிலைக்காலை, வெள்ளை கழுத்திகாபிள்ளை, கருக்கா மயிலை, பனங்காரி, சந்தனப்பிள்ளை, செம்பூத்துக்காரி, காரிமாடு, புலிக்குளம் அப்படின்னு ஏறக்குறைய 80க்கும் மேற்பட்ட நாட்டு மாடுகள் தமிழகத்துல இருந்ததாகவும் காலப்போக்குள்ள பெரும்பான்மையான இனங்கள் அழிஞ்சிடுச்சு அப்படின்னும் சொல்லப்படுது. நாட்டு மாடுகளுக்கான போராடுறது மட்டுமில்லாம நாட்டு மாடுகளை வாங்கி வளர்க்கிறதாலேயும் தான் இந்த நாட்டு மாடுகளை நம்மால பாதுகாக்க முடியுங்கிறது பல நாட்டு மாடு வளர்க்கிறவங்களோட கருத்தா இருக்குது. இந்திய அரசியலமைப்பு முறை நடைமுறைக்கு வந்து இந்தியா மக்களாட்சி முறைக்கு முழுவதுமாக மாறின தினமா இருக்கிற உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவோட குடியரசு தினத்தை பத்தின சுவாரஸ்யமான தகவல்களைத்தான் பார்க்க போறோம். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26 அன்னைக்கு இந்தியர்களான நாம மிகவும் ஆர்வத்தோடும் பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் கொண்டாடுற நமது அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த தினத்தை நினைவு கூறும் விதமாகவும் ஆங்கிலேயரிடமிருந்து சுதந்திரம் பெற்ற 3வது ஆண்டிலேயே குடியரசாக மாறிய தினத்தை நினைவு கூறும் விதமாகவும் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26ஆம் தேதி இந்திய குடியரசு தினத்தை கொண்டாடுறோம். 2 நூற்றாண்டுகளுக்கும் மேலாக நடந்திட்டிருந்த இந்திய சுதந்திர போராட்டங்களோட பல பரிணாமங்கள்ல 1930க்கும் முன்னர் வரையில இந்தியா கேட்டுக்கொண்டிருந்த டொமினியன் அந்தஸ்து கோருதல் உட்பட பல கோரிக்கைகள்ல பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் தொடர்ந்து காட்டிய அலட்சிய போக்கின் காரணமாகவும் 1928ஆம் ஆண்டுல வெளியான சைமன் குழு அறிக்கை இதையே மேலும் வலியுறுத்துற விதமா அமைஞ்சு பெரும் ஏமாற்றத்தை கொடுத்ததன் விளைவாகவும் பிரிட்டிஷ் அரசாரிடமிருந்து முழு தன்னாட்சி அப்படிங்கிற இந்தியாவிற்கான முழுமையான சுதந்திரம்ங்கிறது தான் இனி ஒரே குறிக்கோள் அப்படின்னு முடிவு செய்யப்பட்டுச்சு. இந்த குறிக்கோளை முன்னெடுக்கிற விதமா இந்திய தேசிய காங்கிரஸ் 1930ஆம் ஆண்டு ஜனவரி 26 அன்று பூர்ண ஸ்வராஜ் திவாஸ் அப்படிங்கிற பிரகடனத்தின் மூலமா இந்தியாவிற்கான முழுமையான சுதந்திரம் என்ற தீர்மானத்தை முன்வைத்து காந்தியடிகள் தலைமையில நாடு முழுவதும் அகிம்சை வழியில் போராட்டங்கள் நடத்தப்பட்டுச்சு.
முழுமையாக சுதந்திர தினமாக பிரகடனப்படுத்தப்பட்ட பூர்ண ஸ்வராஜ் திவாஸ் அப்படிங்கிற இந்த நாளோட நினைவாகவே 1950ஆம் ஆண்டுல சுதந்திர இந்தியா முழுமையான மக்களாட்சிக்கு மாறும்போது அதே ஜனவரி 26 என்ற நாளையே குடியரசு தினமாக அறிவிக்க எண்ணி மகாத்மா காந்தி அவர்களின் விருப்பத்தின் பேரில் திரு ஜவஹர்லால் நேரு தலைமையிலான இந்திய தேசிய காங்கிரஸ் அரசவை ஏத்துக்கட்டு இந்திய குடியரசு தினமாக அறிவித்தது. இந்திய அரசு சட்டம் 1919 படி பிரிட்டிஷார் இந்தியாவுல இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தாங்க. இதுல சில துறைகள் இந்தியர்களுக்கு வழங்கப்பட்டுச்சு. இதை இந்திய தேசிய காங்கிரஸ் உட்பட பலரும் ஏத்துக்கல. இதை ஆய்வு செய்வதற்காக 1928ஆம் ஆண்டுல சைமன் குழு அமைக்கப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் வட்டமேசை மாநாடுகள் நடத்தப்பட்டு அரசியல் கருத்துக்களை பத்தி விவாதிச்சாங்க. இதுல இந்தியர்கள் மற்றும் பிரிட்டிஷார்களுக்கிடையே எந்த உடன்பாடும் ஏற்படல. இதனால பிரிட்டிஷ் அரசு இந்தியாவுல அடுத்த அரசு சட்டத்தை உருவாக்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. இதனால உருவாக்கப்பட்டதே இந்திய அரசு சட்டம் 1935. இந்த சட்டத்தின்படி இரட்டை ஆட்சி முறை ஒழிக்கப்பட்டு இந்தியர்களுக்கென தன்னாட்சி வழங்கப்பட்டுச்சு. இது பல மாகாணங்கள் புனரமைக்கப்பட்டு மாநில சட்டமன்றங்கள் விரிவுபடுத்தப்பட்டு ஆட்சி அமைப்பில் இந்தியர்களுக்கு இன்னும் பல துறைகள் ஒதுக்கப்பட்டது. பிரிட்டிஷாரோட ஆட்சியின் கீழிருந்து விடுபட்டு 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15 சுதந்திரம் அடைஞ்ச போதும் அப்போது நடைமுறையில் இருந்த பிரிட்டிஷாரால உருவாக்கப்பட்ட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 அப்படிங்கிறதான் அப்போதைக்கு அரசியல் சாசன சட்டமா இருந்துச்சு. இது பிரிட்டிஷாரோட சட்டம் அப்படிங்கிறதாலேயும் முழுமையான மக்களாட்சியான ஒரு ஜனநாயக நாடாக இந்தியா வளரணுங்கிற போது இந்த சட்டங்கள்ல பல மாறுதல்கள் கொண்டு வரணுங்கிறது மாதிரியான பல நோக்கத்திற்காக இந்தியாவிற்கென தனியாக ஒரு அரசியலமைப்பு சாசன சட்டம் ஒன்று தேவைப்பட்டுச்சு. அந்த வகையில உருவாக்கப்பட்ட சட்ட ஆவணமாகவும் கைகளால எழுதப்பட்ட மற்றும் உலகத்திலேயே மிகப்பெரிய அரசியலமைப்பு சட்ட ஆவணமாகவும் உருவானதே 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 அன்று இந்திய அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டமாகும். 1935ல் உருவாக்கப்பட்ட இந்த இந்திய அரசு சட்டத்தோட கூட்டாட்சி அரசாங்க அமைப்பு, மாநில சுயாட்சி, கூட்டாட்சி சட்டமன்றம், சட்ட அதிகாரங்கள்ல மத்திய மற்றும் மாநிலங்களுக்கிடையேயான பகிர்வு என பல முக்கிய அம்சங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இணைக்கப்பட்டுச்சு. பிரிட்டிஷாரால 1935ஆம் ஆண்டுல இயற்றப்பட்ட இந்திய அரசு சட்டம் நிரந்தரமற்றதாகவும் பழமையான சட்டங்களாகவும் இருக்கிறதால சுதந்திர இந்தியாவோட தேவைகளை அந்த சட்டங்கள் மட்டுமே பூர்த்தி செய்யாது அப்படிங்கிறதாலேயும் ஒரு முழுமையான மக்களாட்சியாக திகழவிதமா ஜனநாயக நாடா இந்தியா திகழணுங்கிற நோக்கத்தோடு சுதந்திர இந்தியாவுக்கென தனிப்பட்ட வகையிலான ஒரு அரசியலமைப்பு உருவாக்கணுங்கிற அடிப்படையில மக்களுக்கான ஒரு முழுமையான அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. இதன் காரணமாக 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 29ஆம் நாள் சுதந்திர இந்தியாவிற்கான அரசியலமைப்பை உருவாக்குவதற்கான வரைவு குழு ஒன்று டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள் தலைமையில் ஒரு வரைவு குழு உருவாக்கப்பட்டுச்சு. அரசியலமைப்பு வரைவு குழு 1947 ஆகஸ்ட் 29 அன்று அரசியல் நிர்ணய மன்ற தீர்மானத்தின்படி டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர், என். கோபாலசாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணசாமியர், கே.எம். முன்ஷி, சையது முகம்மது சாதுல்லா, பி.எல். மிட்டர் மற்றும் டி.டி. கைத்தான் ஆகிய 7 பேர் அடங்கிய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு அமைக்கப்பட்டுச்சு. இந்த வரைவு குழு துவங்கிய காலத்தில் இருந்த பி.எல். மிட்டர் அவர்கள் உடல்நலக்குறைவு காரணமா குழுவிலிருந்து விலகியதன் பேர்ல என். மாதவராவ் அவர்களும் 1948ஆம் ஆண்டு டி.டி. கைத்தான் அவர்கள் இறப்பின் காரணமாக டி.டி. கிருஷ்ணமாச்சாரி அவர்களும் இந்த குழுவில் இணைக்கப்பட்டனர். பின்னாட்கள்ல சர்வதேச நீதிமன்றத்தோட நீதியரசராக பணியாற்றிய சர் பி.என். ராவ் அவர்கள் இந்த வரைவு குழுவோட ஆலோசகராக இருந்தார். இந்த அரசியலமைப்பு வரைவு குழு 1947ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 4ஆம் தேதி ஒரு முழுமையான அரசியலமைப்பு வரைவு தயார் செஞ்சு சட்டமன்ற குழுவிடம் சமர்ப்பிச்சாங்க. அதைத் தொடர்ந்து 2 ஆண்டுகள் 11 மாசங்கள் 18 நாட்கள் வரையிலான காலகட்டத்துல 166 நாட்கள் அரசியல் நிர்ணய மன்றம் கூடி இந்த அரசியலமைப்பு சட்டங்களை பத்தி விவாதிச்சது. 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள் இறுதியாக டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்ட முன்மொழிவை தொகுத்தார். இந்த அரசியலமைப்பு சட்ட ஆவணத்தை ஹிந்தியில வசந்த் கிருஷ்ணன் வைத்யா அப்படிங்கிறவரும்
ஆங்கிலத்துல பிரேம் பிஹரி நாராயண் ரெய்ஜாடா அப்படிங்கிறவரும் தான் எழுதினாங்க. அப்படி எழுதப்பட்ட இந்த அரசியலமைப்பை இந்தியாவின் 12வது கூட்டத்தொடரில 1950ஆம் ஆண்டு ஜனவரி 24ஆம் தேதி அரசியல் நிர்ணய மன்றத்தின் கடைசி கூட்டத்துல 4/3க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களால, அதாவது 284 உறுப்பினர்களால கையெழுத்திடப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. இதுல குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜேந்திர பிரசாத் அவர்கள் முதல் கையெழுத்தையும் ஃபெரோஸ் காந்தி அவர்கள் இறுதி கையெழுத்தையும் போட்டாங்க. 2 நாட்களுக்கு பிறகு பல ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்டதன் பேர்ல மேலும் சில திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு இறுதியாக 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் நாள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950 அப்படிங்கிறது நடைமுறைக்கு வந்துச்சு. இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டமே இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய மற்றும் கையாள எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்ட ஆவணமாகும். இந்த இந்திய அரசியலமைப்பு உருவாக்கிய போது 22 பார்ட்ஸ், 395 ஆர்டிகிள்ஸ், 8 ஷெட்யூல்ஸ் ஆகியவற்றை உள்ளடக்கியதாக இருந்துச்சு. தற்போது 22 பார்ட்ஸ், 448 ஆர்டிகிள்ஸ், 12 ஷெட்யூல்ஸ் ஆகியவற்றை உள்ளடக்கியது. மேலும் இன்று வரையில 105 திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. முதன்முதலாக ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் கையாள எழுதி நாடாளுமன்றத்தினரால கையொப்பமிடப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட முழுமையான அரசியலமைப்பு சட்ட பிரதிகள் 2ம் ஹீலியம் நிரப்பப்பட்ட பெட்டிகளில் வைத்து இன்றைக்கும் நாடாளுமன்றத்தின் நூலகத்தில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இன்று வரையில இந்த அரசியலமைப்பு தட்டச்சு செய்யவோ அல்லது அச்சிடப்படவோ இல்லை அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தான் இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுகிறார். அரசியலமைப்போட கொள்கைகள் உருவாக்குறதுல இவரோட பங்கு மிக முக்கியமானதாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாம அரசியலமைப்பின் வரைவு குழுவோட தலைவராகவும் சுதந்திர இந்தியாவோட முதல் சட்டம் மற்றும் நீதித்துறையின் அமைச்சராகவும் பணியாற்றினார். இந்த குடியரசுக்கு பிறகு முதலாக இந்திய நாடாளுமன்றத்தின் முதல் அமர்வு நடைபெற்ற அதே நாளில் இந்தியா ஒரு மதசார்பற்ற, இறையாண்மை, சோசலிச மற்றும் ஜனநாயக குடியரசு நாடாக மாறியது. அதிகாரப்பூர்வமாக இன்று வரையிலும் ஜனவரி 26ஆம் நாளில் டெல்லியில் குடியரசுத் தலைவர் அவர்கள் கொடியேற்றத்துடன் தேசிய கீதம் இசைக்கப்படுவதும் இராணுவத்தினர் அணிவகுப்பு மற்றும் பல மாநிலங்களிலிருந்து பன்முகத்தன்மை கொண்ட கலாச்சார நிகழ்ச்சிகளுடன் அணிவகுப்பும் நடைபெறுது. குடியரசு தினத்தன்று நடைபெறும் அணிவகுப்பு அப்படிங்கிறது 1950ஆம் ஆண்டு முதல் 1954ஆம் ஆண்டு வரையிலுமே ஒரு பெரிய நிகழ்வாக இருக்கல. 1955ஆம் ஆண்டுலதான் குடியரசின் முதல் அணிவகுப்பு கிங்ஸ்வே அப்படின்னு அழைக்கப்பட்ட ராஜ்பாத்தில் நடைபெற்றது. இந்த முதல் அணிவகுப்புல பாகிஸ்தானின் அன்றைய கவர்னர் ஜெனரலான திரு மாலிக் குலாம் முகம்மது அவர்கள் விருந்தினராக அழைக்கப்பட்டார். டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் தலைமையிலான அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு இந்திய அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்கும் போது அன்று வரை நடைமுறையில் இருந்த இந்திய அரசு சட்டம் 1935 அப்படிங்கிறத அடிப்படையா வச்சு அன்றைய மக்களாட்சி நடைபெற்று வந்த பல நாடுகளோட சட்டக்கூறுகளையும் இந்திய அரசியல் சாசன சட்டத்தோடு வரைவுல சேர்த்து கொண்டனர். மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் ஆகியவற்றிற்கிடையேயான அதிகார பகிர்வு பற்றிய சட்டங்கள் கனேடியன் அரசியலமைப்பிலிருந்தும், அடிப்படை கடமைகள் பற்றிய சட்டங்கள் சோவியத் ரஷ்யாவின் அரசியலமைப்பிலிருந்தும், இயக்குநரக கூறுகள் பற்றிய சட்டங்கள் அயர்லாந்து அரசியலமைப்புகளிலிருந்தும், குடியரசு நிர்வாக முறைகள் பற்றிய சட்டங்கள் பிரெஞ்சு மற்றும் ஜெர்மானிய அரசியலமைப்பிலிருந்தும் எடுத்து கொள்ளப்பட்டுச்சு. இந்த குடியரசு தினத்தன்று இந்தியாவோட மிக உயரிய பாரத் ரத்னா விருதுகளுக்கு அடுத்தபடியா இருக்கிற விருதுகளான பத்ம விபூஷன், பத்ம பூஷன், பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கப்படுது. அது மட்டுமில்லாம பரம்வீர் சக்ரா, மகாவீர் சக்ரா, வீர் சக்ரா, கீர்த்தி சக்ரா மற்றும் அசோக் சக்ரா போன்ற துணிச்சலுக்கான விருதுகள் கொடுக்கப்பட்டு வீரர்கள் கௌரவப்படுத்தப்படுறாங்க. 1973ஆம் ஆண்டு வரையிலும் மாநிலங்களில் சுதந்திர தினத்தன்றும் ஆளுநர் அவர்களால்தான் தேசிய கொடியேற்றப்பட்டு வந்துச்சு. 1974ஆம் ஆண்டு அப்போதைய தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் அப்போதைய பிரதமரான திருமதி இந்திரா காந்தி அவர்களுக்கு ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலத்தின் முதலமைச்சர்களுக்கு சுதந்திர தினத்தன்று கொடியேற்றும் உரிமையை ஏன் வழங்கக்கூடாது என்று கடிதம் எழுதினார். பிறகு தொடர் அழுத்தத்தின் காரணமா 1974ஆம் ஆண்டு ஜூலை 31ஆம் தேதி வெளியிடப்பட்ட CM Do One for All ட்ரைகலர்
அதாவது முதல்வர்கள் மூவர்ண கொடியை விரிக்கலாம் அப்படிங்கிற அறிக்கையின் மூலமாக சுதந்திர தினத்தன்று அந்தந்த மாநில முதல்வர்கள் தேசிய கொடியேற்றலாம் அப்படிங்கிற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு. அதனால 1974ஆம் ஆண்டிலிருந்து இந்தியாவுல இருக்கிற மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களோட முதலமைச்சர்கள் சுதந்திர தின விழா அன்று தேசிய கொடியேற்ற துவங்கினர். இந்திய சுதந்திர தினம் மற்றும் குடியரசு தினம் அப்படிங்கிற இந்த 2 தேசிய தினங்கள்ல மட்டுமில்லாம எல்லா நாட்கள்லேயும் இந்தியாவோட இறையாண்மையையும் சுதந்திரத்தின் அவசியத்தையும் குடியரசின் அர்த்தத்தையும் தேசிய ஒருமைப்பாட்டினையும் நமக்கு நினைவூட்டுற விதமாத்தான் இந்த தேசிய விழாக்கள் கொண்டாடப்படுது. இந்த லிமிட்லெஸ் நினைவுகள் சீரிஸோட 7வது பாகத்தை பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோக்களோட தகவல்கள் அடங்கிய பாகத்தை அடுத்த வீடியோவுல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவுல சந்திக்கலாம். நன்றி.